தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்றால் பாவத்தோடு யுத்தம் பண்ணணும்னு அர்த்தங்க. அது பலகீனப்படுத்துறது முதல் அடையாளம், முதல் சுபாவம். ரெண்டாவது, அதோடு ஒரு யுத்தம் வேணும். நமக்கு நேரடி யுத்தம் தேவையா இருக்கிறது. பாவத்தோடு ஒரு யுத்தம். இன்னைக்கு பாவத்தோடு விளையாடுகிறார்கள். கவனிக்கணும், கிறிஸ்தவம் என்பது விளையாட்டு மைதானம் அல்ல, அது ஒரு யுத்த களம். அதனால தான் யுத்த புருஷனா இருங்க அப்படிங்கிறார். நல்ல போர் சேவகனாயிரு, போர் சேவகனுக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நில்லு அப்படிலாம் ஏன் சார் வேதம் சொல்லுதுன்னா, இந்த பாவத்தோடு யுத்தம் பண்ணணுங்க. நம்ம அதுதான் அங்க சொல்றாரு பாருங்க. இதற்கு ஆண்டவரைத்தான் நம்ம பார்க்கணும். அதே 12ஆம் அதிகாரத்துல இது சொல்றாரா? இப்போ நம்ம முதல் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடும். ஜெயிக்கணும்னா பாவத்தோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு இயேசுவை பாருங்கள். ஏனென்றால் அவர் பாவத்தை ஜெயித்தவர் சிலுவையிலே, சாத்தானை ஜெயித்தவர் இயேசு, பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு. அவர் ஜெயித்த ஆண்டவரை பின்பற்றினால், அவரோடு கூட இருந்தால் தான் நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியுங்க. தோற்று போன ஒருவரால் பாவத்தை நீங்க ஜெயிக்க முடியாது இல்லையா? இயேசுவை தவிர உலகத்துல யுத்தம் பரிசுத்தமாக வாழ்ந்தது ஒருவரும் இல்லை. அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவிகளுக்கு விலகினவர், மாசற்றவர், குற்றமற்றவர். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்ன குற்றப்படுத்த கூட கேட்டார். ஒருத்தனமாய் திறக்கல, அத்தனை பேரும் குறை சொல்றவன் என்றால் அந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்ந்தார். யோவான் 14:30 படி இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, பிசாசுக்குரிய ஒரு புள்ளி கூட இல்லைங்க ஆண்டவர். அந்த அளவுக்கு மகா பரிசுத்தமா வாழ்ந்தவர் இயேசு. அப்ப அவரை பார்த்தால், அவரை பின்பற்றினால், அவர் வசனத்தை அவர் சொன்னபடி நடந்தால் தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் பாவத்தை. ஆபத்து சொன்ன இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரை பின்பற்று. இதை கேட்கிற கத்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அல்லால், அவர் சத்தியம் இல்லைன்னா, அவர் அருளின பரிசுத்தாவி இல்லைன்னா நீங்க ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. இது ஒரு யுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.